கொழும்பு செட்டியார் தெரு என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் தங்கம். என்று நாடே பேசுகின்ற ஒரு விடயமாக இருப்பதும் இந்த தங்கம் பற்றிதான். காரணம், தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத விதத்திலே இப்போது அதிகரித்திருக்கிறது. இந்த வருட ஆரம்பத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2640 அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்த நிலையில் தற்போது அதன் விலை 4300 அமெரிக்க டாலர்கள் வரை அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் அரசு நிறுவனங்களின் முடக்கத்தால் ஏற்பட்ட தாக்கங்கள், அமெரிக்கா சீனா மீது விதித்துள்ள அதிகரித்த வரி உள்ளிட்ட விடயங்களினால் தங்கத்துக்கான கேள்வி உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளது. உள்ளூர் சந்தையில் இன்று ஒரு பவுன் 24 கேரட் தங்கத்தின் விலை 4,10,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. நேற்றைய விலையுடன் ஒப்பிடும்போது இது 15,000 ரூபாய் அதிகரிப்பாகும். 22 கேரட் தங்கம் ஒரு பவுனின் விலை இன்று 3,79,200 ரூபாவாக பதிவாகியிருந்தது. அப்போ இந்த மாதத்திலிருந்து கணக்கெடுத்தாலே 3,06,000 ரூபாய்க்கு இருந்த நகை இந்த 17 நாட்களுக்குள்ளாம 4,10,000 ரூபாய்க்கு உயர்ந்திருக்கு. அப்போ 3,06,000 இருக்கிற நேரம் வந்த வாடிக்கையாளர்களுடைய அளவு இன்னைக்கு முற்றிலும் குறைந்து போயிருக்கு. தங்க விலை கூடுனதுனால முழு நகை வர்த்தகர்கள் எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காப்போனும் அவங்க கூட 1 லட்ச ரூபா வந்தது. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் துபாய் எல்லா இடத்துலையுமே தங்க விலை கூடுறதுனால இங்கேயும் அதுக்குள்ளே அந்த ரேட்டை வச்சு டாலர்ஸ் வச்சு வெட்டி கூட்டிகிட்டு போகுது. தங்கத்தின் விலை உயர்வுக்கு மிகவும் வருந்துகிறோம். ஆனால் இனி எதிர்காலத்திலும் இந்த விலையை குறைக்க முடியாதென்று நினைக்கிறேன். உலக பொருளாதாரத்தோடு நாம் இந்த நிலையை எதிர்கொள்கிறோம். தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து வரக்கூடிய காலத்திலே குறைவடைய வேண்டும். இது மக்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. நியூஸ் செய்திகளுக்காக செட்டியார் தெருவிலிருந்து நான் செல்லசாமி லோஷன்.